அத்தியாயம் 183. சமரன் நாகராணி வாசுகியை பார்த்தான். வாசுகியின் கண்களில் விழுந்து வாசுகியுடன் மாட்டிக்கொள்ள நேரிடுமோ என்று பயந்து மறைந்தான். பின் உடனடியாக தனது கண்களை எதிரில் எரியும் மிகப்பெரிய மற்றும் ஆபத்தான தெய்வீக ஒளியின் பக்கம் திருப்பினான். அப்போது திடீரென்று வர்ணமித்திரரின் குரல் அவனுக்கு கேட்டது. நாகராணி வாசுகிக்கு ஒரு விசித்திரமான சக்தி இருக்கு சமரா. இந்த சக்தி எந்த உயிருள்ள மனுஷனையும் அவ மேல பைத்தியம் பிடிச்ச மாதிரி மாத்தும். கவனி சமரா, அவளுக்கு இப்போ இருக்கிற சக்திகளை வச்சு பார்த்தா அவளால இந்த சக்தியை முழுமையா பயன்படுத்த முடியும். அதனாலதான் அவ பார்வை உன் மேல படுறதுக்கு முன்னாடியே உன் இதயம் இவ்வளவு வேகமா துடிக்குது என்றார். இதை கேட்ட சமரனின் முகம் லேசாக சிவந்தது. அவன் வெட்கத்துடன் சிரிக்க ஆரம்பித்தான். பின்னர் அதே புன்னகையுடன் அவன் வர்ணமித்திரரிடம், சரி குருவே, ஆனா நாம எப்போ அந்த தெய்வீக ஒளி அடைய முயற்சி செய்யறது என்று கேட்டான். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே சமரனின் நெற்றியில் வியர்வை வழிந்தது. மேலும் தன்னை சுற்றி வெப்பம் திடீரென அதிக அளவில் அதிகரித்ததை சமரன் நன்றாகவே உணர்ந்தான். வர்ணமித்திரர் சமரனின் கேள்விக்கு பதிலளித்தார். இப்போதைக்கு நாம இன்னும் கொஞ்ச நேரம் காத்திருக்கணும்னு நினைக்கிற சமரா. சொல்ல போனா வாசுகியோட முழு கவனமும் இப்போ தெய்வீக ஒளியில தான் இருக்கு. ஆனாலும் அவ தவறுதலா நீ இருக்கிறத உணர்ந்தா கூட தெய்வீக ஒளியை கையாடுறதுக்கு முன்னமே அவன் நிச்சயமா உன் கதையை முடிச்சிடுவா. அவ அதை ஒரே நொடியில செய்ய முடியும்னு உனக்கும் தெரியும். ஆனா அவ அப்படி ஏதாவது செய்ய முயற்சி செஞ்சா என் சக்தியால நான் உனக்கு உதவ முடியும். ஆனாலும் அதுக்கப்புறம் அந்த தெய்வீக ஒளியை நாம இழக்க நேரிடும் என்றார். தெய்வீக ஒளியை பற்றி வர்ணமித்திரர் குறிப்பிட்டதும் சமரன் உடனே தலையை அசைத்து ஒத்துக்கொண்டான். பின் வர்ணமித்திரரிடம், அப்படின்னா பரவாயில்ல குருவே, நாம எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி இங்கேயே காத்திருப்போம். ஏன்னா நான் தெய்வீக ஒளியை எதுக்காகவும் இழக்க விரும்பல என்றான். இதை சொல்லிய சமரன் மீண்டும் அமைதியானான். அவனிடமிருந்து சிறிது தூரத்தில் எரியும் தெய்வீக ஒளியின் மீது தனது முழு கவனத்தையும் திருப்பினான். அப்போது நாகராணி வாசுகி மெதுவாக ஒரு அடி முன்னோக்கி எடுத்து வைத்தாள். அவளது அழகிய ஊதா நிற கண்கள் எதிரே எரியும் பச்சை ஒளியை உற்று பார்த்து கொண்டிருந்தது. அவள் தன் மென்மையான உதடுகளை கடித்துக்கொண்டு, நான் பயிற்சியோட நேரான பாதையில போனாலும் என்னால சக்தி மூதாதையர் தரத்தை அடைய முடியும். ஆனா நான் அதை எப்ப அடைவேன்னு எனக்கே தெரியாது. அதனாலதான் நான் சக்தி மூதாதையரா மாற இந்த பாதையை தேர்ந்தெடுத்தேன். நான் அதிக சக்தி வாய்ந்தவளா மாற இதுதான் சரியான பாதைன்னு நான் நம்புறேன் என்றாள். இவ்வாறு கூறிக்கொண்டே திடீரென காற்றில் பறக்க ஆரம்பித்தாள் வாசுகி. அப்போது தெய்வீக ஒளியில் இருந்து வெளிப்படும் நெருப்பு மேலும் மேலும் அதிகரித்து வருவதை பார்த்தாள். தன் எதிரில் எரியும் அபாயகரமான நெருப்பு பெரிதாக பெரிதாக தன் கண்களில் வித்தியாசமான பளபளப்பு தோன்றுவதை வாசுகியாலேயே உணர முடிந்தது. பின்னர் இந்த ஒளியுடன் வாசுகி தனக்குத்தானே உறுதியளித்துக் கொண்டாள். நான் சக்தி மூதாதையரா மாறினா எல்லா மனிதர்களையும் பாலைவனத்துல தான் எப்பவும் வாழணும்னு கண்டிப்பா உத்தரவு போடுவேன். இதுக்கு நான் உறுதி தரேன் என்று வாசுகி தனது தலைமுடியின் அருகே கைகளை கொண்டு சென்று கட்டியிருந்த தன் தலைமுடியை முழுவதுமாக அவிழ்த்தாள். உடனே அவளது கருமையான கூந்தல் அவள் இடுப்புக்கு கீழே அலை போல அழகாக அலைந்தது. பிறகு நாகராணி வாசுகி தனது 2 கைகளையும் சேர்த்து கண்களை மூடிக்கொண்டாள். பின்னர் தொடர்ந்து கைகளால் விதவிதமான முத்திரைகளை செய்ய ஆரம்பித்தாள். நாகராணி வாசுகி தனது கைகளால் செய்யப்பட்ட முத்திரையை மாற்றிக்கொண்டிருந்த போது அவளை சுற்றியுள்ள மூங்கில் மரங்களில் விசித்திரமான சக்திகள் உணரப்பட்டது. அந்த சக்திகள் மிகவும் ஆபத்தானதாக தோன்றின. புதர்களுக்குள் மறைந்திருந்த சமரன் இந்த சக்தி மாற்றத்தை உணர்ந்து திடீரென கவலைப்பட ஆரம்பித்தான். இனி எந்த நேரத்திலும் எதுவும் நடக்கலாம் என்பதை அவன் புரிந்து கொண்டான். அதிகரித்த சக்திகளிலிருந்து தப்பிக்க தன்னை தயார்படுத்திக் கொண்டு புதர்களை விட்டு பின்வாங்கினான். மூங்கில் அருகே வந்த சக்திகள் அதிகரித்தவுடன் அந்த சக்திகள் அனைத்தும் இணைந்து ஒரு சூறாவளியாக மாறத் தொடங்கியது. இதை சமரன் உணர்ந்து கொண்டான். அபாயகரமான சூறாவளி உருவாகி வருவதை பார்த்த சமரன், இந்த நாகராணி என்ன செய்யறாங்கன்னே புரியலையே என்று பீதியுடன் தனக்குள் சொல்லிக் கொண்டான். சமரனின் முகம் வெளிரி போவதைக் கண்ட
அவள் தற்போது மிகவும் மோசமான நிலையில் காணப்பட்ட நாகராட்சதன் விடங்கனுடன் சண்டையிட்டுக் கொண்டிருந்தாள். ஆனால் திடீரென்று அந்த பெண் ஏதோ உணர்ந்தாள். அவள் உடனடியாக நகரத்தின் மறுபக்கத்தை பார்க்க திரும்பினாள். அங்கு வானம் ஊதா நிற ஒளியால் நிரம்பியிருந்தது. இந்த வெளிச்சத்தை பார்த்ததும் அந்த பெண் சற்று அசௌகரியத்துடன், நாகராணி தன்னோட சக்தியை அதிகரிக்க ஆரம்பிச்சிட்டா என்று கத்தினாள். அப்போது அந்த பெண்ணின் பேச்சை கேட்ட நாகராணியின் சிறப்பு காவலன் விடங்கன் தன் முதுகில் வழிந்த இரத்தத்தை துடைத்துக் கொண்டு ஏளனமாக சிரித்தபடி, ஏ மனித பெண்ணே, ஒரு முறை எங்க நாகராணி தன்னோட சக்தியை அதிகப்படுத்திட்டா அதுக்கப்புறம் உங்க யாராலும் இங்கிருந்து உயிரோட திரும்ப முடியாது என்று கூறி சத்தமாக சிரித்தான். ஆனால் விடங்கனின் பேச்சு அந்த கருப்பு அங்கி பெண்ணை சற்றும் பயமுறுத்தவில்லை. மாறாக அவள் விடங்கனை மிரட்டும் தொனியில், உங்க நாகராணியோட சக்தியை அதிகரிக்கும் இந்த முயற்சி தோல்வி அடைஞ்சா நாங்க எதுவும் செய்ய வேண்டியதில்லை, அவளே இந்த உலகத்திலிருந்து மொத்தமா மறைஞ்சிடுவா என்றாள். அந்த பெண் எதற்கும் அஞ்சவில்லை. அது அவள் குரலிலேயே தெளிவாக தெரிந்தது. அவள் விடங்கனிடம் தாழ்ந்த குரலில் மேலும் தொடர்ந்தாள், அது மட்டும் இல்ல, இந்த வழியில அதிகாரங்களை அதிகரிக்கிறதோட விளைவு என்னன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். உங்களுக்கு தெரியலன்னா உங்க ராணி தன்னோட சக்தியை அதிகரிச்சதுக்கு பிறகு வெற்றி பெறுவதற்கு எவ்வளவு சாத்தியம் இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். ஆனா அது அவ கனவுல கூட நினைக்காத ஒன்னா மாறக்கூடும் என்றாள். உடனே விடங்கன் கோபமான குரலில் அந்த பெண்ணிடம், எங்க நாகராணி நிச்சயம் வெற்றி பெறுவாங்க என்றான். அவனுடைய குரல் உரத்த சத்தத்தில் இருந்தாலும் இப்போது அவன் உள்ளத்தில் பயம் தெரிந்தது. அதனால் கோபத்துடன் வேகமாக ஓடி நகரச் சுவரை மிதித்து நேராக அந்த கருப்பு அங்கி மனிதனை நோக்கி தாவினான். அவன் கையில் இருந்த மண்வெட்டி அசூர வேகத்தில் பாய்ந்தது. இதற்கிடையில் அந்த கருப்பு அங்கி அணிந்த பெண் சிரித்துக்கொண்டே விடங்கன் மண்வெட்டியுடன் தன்னை நோக்கி வேகமாக வருவதைக் கண்டு, உண்மையை சொல்லணும்னா உங்க நாகராணிக்கு என்ன நடக்கும்னு தெரிஞ்சுக்க எனக்கும் ரொம்ப ஆவலா தான் இருக்கு என்றாள். இதை சொல்லிவிட்டு உடனடியாக தனது கையை அசைத்தாள். ஒரே அடியில் அவளது கையில் இருந்து வெளிப்பட்ட ஆற்றல் 10 சிறிய பச்சை வாள்களாக மாறியது. அந்த வாள்கள் நேராக சென்று காற்றில் பறந்த மண்வெட்டியை பல பகுதிகளாக வெட்டி உடைத்தது. இந்த போட்டியிலிருந்து வெகு தொலைவில் அந்த குளத்தின் நடுவில் உள்ள நிலத்தில் அந்த பெரிய ஊதா நிற பாம்பு காற்றில் பறப்பதைக் கண்ட சமரன் சற்று பதட்டம் கொண்டான். நடந்ததையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த சமரன், நாகராணி வாசுகியோட உண்மையான வடிவம் இதுதானா என்று தனக்குள் கேட்டுக்கொண்டான். சமரன் சொல்வதை கேட்டு அவன் முகத்தில் இருந்த படபடப்பை கண்ட வர்ணமித்திரர் அவனிடம், நாகபுர மக்களும் மனிதர்களும் ரொம்பவே வித்தியாசமானவங்க சமரா. ஒரு நாகர் பிறக்கும் போது ஒரு சிறப்பான தனித்துவமான நுட்பத்தை பயன்படுத்தி ஒரு மந்திர பாம்போட ஆன்மா அவங்க உடல்ல வைக்கப்படுது. அவங்க வளர வளர அந்த மந்திர பாம்பு காரணமா அவங்களோட வலிமையும் அதிகரிக்கும். அதே போல அந்த மந்திர பாம்போட ஆன்மாவும் அவங்கள விட அதிக சக்தி வாய்ந்ததா மாறும். இந்த மக்கள் ஒரு சக்தி வாய்ந்த எதிரியை எதிர்கொள்ளும் போதெல்லாம் நாகபுர மக்கள் தங்களோட உண்மையான வடிவமா மாறுவாங்க. அது இப்படித்தான் இருக்கும். இது நிகழும் போது அவங்களோட சக்திக்கு பதில் சக்தின்னு எதுவும் இல்லை. அதனால ஒவ்வொரு நாகர்களோட ரகசிய ஆயுதம் இது இருக்கு. அதை தான் அவங்க எப்போதும் தன்னோட ஆபத்தான காலத்துல பயன்படுத்துவாங்க என்றார். வர்ணமித்திரர் சொன்னதை கேட்டுவிட்டு தன் தலையை அசைத்த சமரன் அதை புரிந்து கொள்ள முயன்றான். அதன் பிறகு சமரன் திடீரென்று ஏதோ யோசித்து வர்ணமித்திரரிடம், அப்படின்னா குருவே, இப்படி ஒரு வடிவத்தை எடுத்து அவ என்ன செய்ய நினைக்கிறா? ஒருவேளை அவ தெய்வீக ஒளியை அப்படியே விழுங்குறத பத்தி யோசிக்கிறாளோ? ஐயோ, அவ அப்படி தெய்வீக ஒளியை விழுங்கினா நான் என்ன செய்யறது என்று பதறினான். சமரன் சொன்னதை கேட்ட வர்ணமித்திரரும் ஏதோ யோசித்து சமரனிடம் சற்று சங்கடத்துடன், உண்மையை சொல்லணும்னா சமரா, அவ இப்ப என்ன செய்ய நினைக்கிறான்னு எனக்கே தெரியல. ஏன்னா அந்த சக்தி வாய்ந்த தெய்வீக ஒளியை இப்படி பயன்படுத்த முடியும்னு நானும் நினைக்கல. உனக்கு தெரியாது சமரா, இந்த வான ஒளி ஒன்னும் நகைச்சுவையான விஷயம் இல்ல. அது விரும்புனா யாரையும் கண்ணுமைக்கும் நேரத்தில் அழிச்சிட முடியும். நாகராணி ஒரு சக்தி சக்கரவர்த்தின்னு எனக்கு தெரியும். ஆனா அவ வான ஒளி மாதிரி சக்தி வாய்ந்த ஒன்றை கட்டுப்படுத்துறது கிட்டத்தட்ட சாத்தியமற்றது சமரா என்றார். அதை கேட்ட சமரன் பெருமூச்சு விட்டான். அதன் பிறகு அவன் புன்னகையுடன், கொஞ்சம் பொறுத்திருந்து பாப்போம் குருவே, என்னதான் நடக்குதுன்னு நாம் அவசரப்பட்டா இந்த வலிமை மிக்க பச்சை தாமரையோட தெய்வீக ஒளி நம்மையும் எரிச்சு சாம்பலாக்கிடும் என்றான். வர்ணமித்திரர் அதை ஒத்துக்கொண்டு மேலும் தொடர்ந்தார். நீ சொல்றது சரிதான் சமரா, நாம கொஞ்சம் காத்திருக்கணும்னு தான் நானும் நினைக்கிறேன். ஆனா ஒண்ணு மட்டும் நினைவுல வச்சுக்க, உனக்கு ஏதாவது சிரமமா தெரிஞ்சா உடனே இங்கிருந்து ஓட தயாராயிரு. உண்மை என்னன்னா இந்த தெய்வீக ஒளி, நாகராணி வாசுகி ரெண்டுமே உனக்கு ரொம்ப ஆபத்தானது என்றார். வர்ணமித்திரரின் பேச்சை கேட்ட சமரன் சிரித்துக்கொண்டே தலையை ஆட்டினான். பிறகு தன் முழு கவனத்தையும் முன்னே திருப்பினான்.
அதன் பிறகு சமரனின் கண்கள் வானில் பறந்து கொண்டிருந்த அந்த ஊதா நிற பாம்பையே கண்ணிமைக்காமல் தொடர்ந்து பார்த்து கொண்டிருந்தது. அந்த பாம்பின் பெரிய உடல் காற்றில் மிதந்து கொண்டிருந்தது. ஊதா நிற ஆற்றல் அதன் உடலில் இருந்து எந்த தடையும் இல்லாமல் வெளியேறியது. அது திடீரென்று பிரகாசமாக ஒளிர ஆரம்பித்து எல்லா இடங்களிலும் பரவியது. இதை பார்த்த வர்ணமித்திரர் சிரித்துக்கொண்டே சமரனிடம், இந்த நாகராணி வாசுகி சக்தி கவசம் செய்யறா சமரா. சாண்டில்யனோ இல்ல மற்றவர்களோ வந்து அவ முயற்சியை நாசப்படுத்தலான்னு அவ பயப்படுறான்னு நினைக்கிறேன். அமைதி இல்லாம அவளால இப்படி ஒரு முயற்சி செய்ய முடியாது போல. இந்த பெண் ரொம்பவே துரதிர்ஷ்டமானவ சமரா. அவ தன்னோட சக்தியை அதிகரிக்க முயல ஆரம்பிச்ச நாள்லயே இந்த சக்தி வாய்ந்த மக்கள் கூட்டம் இங்க வந்திருக்கு என்றார். இதை பார்த்த சமரனும் சிரித்துக்கொண்டே வர்ணமித்திரரிடம், நீங்க சொல்றது சரிதான் குருவே. ஒரு நிமிஷம் குருவே, இவங்க எல்லாரும் இன்னைக்கு வராம இருந்திருந்தா நாமளும் இங்க வந்திருக்கவே முடியாதே என்றான். இதை பற்றி பேசிக் கொண்டிருந்த சமரனின் முகத்தில் இருந்த புன்னகை திடீரென மறைந்து கொஞ்சம் பதட்டமாகியது. அவன் வாசுகியை பார்த்து, அவ தன்னோட முயற்சியை தொடங்கிட்டா குருவே என்றான். சமரனின் பேச்சு முடிந்த நேரம் காற்றில் மிதந்து கொண்டிருந்த அந்த பெரிய ஊதா நிற பாம்பு திடீரென்று வேகமாக சுழலத் தொடங்கி ஒரு விசித்திரமான ஒளியை எழுப்பியது. அந்த பாம்பு தனக்கு முன்னால் தெரிந்த பச்சை நிறத்தை பார்த்தது. பிறகு அந்த தெய்வீக ஒளியை நோக்கி தயங்காமல் சென்றது. வாசுகியின் இந்த செயலை பார்த்ததும் சமரன் அவசரமாக பின்வாங்கினான். இந்த பொண்ணுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா என்ன? தெய்வீக ஒளியோட போட்டி போட முயற்சிக்கிற அளவுக்கு இவளுக்கு தைரியம் இருக்கா என்று பதட்டமானான். அதே சமயம் சமரனின் முழு கவனமும் அந்த பெரிய ஊதா நிற பாம்பை நோக்கியே இருந்தது. பாம்பு இந்த நேரத்தில் அதிவேகமாக இருந்தது. அந்த பெரிய ஊதா நிற பாம்பு தெய்வீக ஒளியின் உள்ளே நுழைய ஆரம்பித்தவுடன் நாகராணி வாசுகி மிகவும் சத்தமாக அலறினாள். அவளது அலறல் சத்தம் கேட்பவர்களின் காதில் கூச்சத்தை உண்டாக்கும். நாகராணியின் இந்த அலறலை கேட்ட சமரனின் உடல் ஒரு வலுவான நடுக்கத்தை உணர்ந்தது. அதன் காரணமாக அவன் சில அடிகள் பின்வாங்கினான். பின்னர் மூங்கில் மரங்களுக்கு நடுவில் இருந்து வானத்தை பார்த்தான். அங்கே ஒரு பச்சை ஒளி பிரகாசமாக எரிவதைக் கண்டான். அவன் கண்கள் அந்த ஒளியையே பார்த்து கொண்டிருந்தன. திடீரென அந்த ஒளியின் உள்ளே இருந்த அந்த பெரிய ஊதா நிற பாம்பின் தோல் மீது அவன் கண்கள் பட்டது. அது தெய்வீக ஒளியின் சக்தியால் மெல்ல உரிய ஆரம்பித்தது. பின்னர் அடுத்த சில நிமிடங்களில் அந்த தோல் எரிந்து முற்றிலும் கருப்பாக மாறியது. அதன் பிறகு அந்த பாம்பு உடனடியாக தனது தோலை உதிர்க்க நினைத்தது. பாம்பு அதன் உடலில் இருந்து எரிந்த தோலை உதிர்க்கத் தொடங்கியவுடன் திடீரென்று அதன் உடலில் இருந்து நிறைய இரத்தம் வெளியேறத் தொடங்கியது. ஆனால் தெய்வீக ஒளியின் காரணமாக இந்த இரத்தமும் ஒரு நொடியில் எரிந்து மறைந்தது. இறுதியாக அந்த பெரிய பாம்பின் உடலில் பார்வைக்கு மிகவும் பயங்கரமானதாக தோற்றமளிக்கும் வகையில் பல விரிசல்கள் தோன்ற ஆரம்பித்தன. சம்பவத்தை தெரிந்து கொள்ள உடனே பாக்கெட் FM டவுன்லோட் செய்து இலவசமாக கேளுங்கள். போர்க்கண்ட சிங்கம்.